இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாகூர் வந்திருக்கோம் 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 அவ்வளோதான். அவ்வளோதான். ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கே இருக்கிறோம்? நாகூர். நாகூர். அப்படி நாகூர்னாலே உங்களுக்கு மனசில் வருது என்னது? தர்காவும் பீச்சும் தான். தர்காவும் பீச்சும் தான். ஸோ எனக்கு நாகூர் அப்படின்னாலே வரது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட்ஸ். இங்கே ஸ்வீட்ஸ் நல்லா பயங்கரமாக இருக்கும். முக்கியமான விஷயமே விட்டாங்க, நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபா கரெக்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒரு 4:30 மணி 4:30 இருக்கும். 4:30 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபோனில் சார்ஜ் இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் சார்ஜ் போட்டுட்டு சன்ரைஸ் பசங்க பார்த்தே ஆகணும்ட்டான். சன்ரைஸு பாருங்க, சன்ரைஸை பாருங்க, சன்ரைஸு பாருங்க. இது காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஆகத்தட்ட நடந்து வந்துருக்கிறோம். ஆமாம் அருமை. 1.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடந்து வந்துருக்கிறோம். அந்த சத்தத்துக்கோசரமே வந்து உட்காரலாம். இந்த சத்தத்துக்கோசரமே வந்து உட்காரலாம். அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் கேளுங்க, நல்லா அலைகள் சத்தம். அலைகள் ஏன் அப்படின்னாக்கா இப்போ பேசாம இருந்தாதான் அலைகள் சத்தம் கேட்கும். லிசன். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 6:23 உதயம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன்கிறது கிளியர் ஸ்கை. ஒரு குழந்தைய மட்டும் விளையாடிட்டு, அது யாரும் இல்லை, இவனோட தங்கச்சி தான். எல்லாம் மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக கடலுக்குள்ளே சுற்றி நிற்கிறாங்க. அப்புறம் தம்பியே, ஆனால் இன்னைக்கு சூரியன் வருமா? வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா. கேள்விக்குறியா? அப்புறம் எப்படி அந்த வெளிச்சம்லாம்? அதாவது இது போய் இந்த வெளிச்சம் வந்தா சூரியன் வந்ததாக அர்த்தம் என்று நம்ம பையன் சொல்றோம். பார்த்துங்க, இந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா சூரியன் வரும் அப்படிங்கிற. நண்பர்களே, சூரியன் வராமல் எப்படி ஒளி வரும்? நீங்களே ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். செம்மையா இருக்குது. அதனால நான் இது பார்க்கலாம், ஆனா வந்து சூரியன் வருமா அப்படிங்கிறது தெரியல உண்மையாலுமே. ஆனா செம்மையா இருக்குது வியூ. காலங்காத்தால வரதுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரேன். அதுவும் வந்திருக்கேன், நிறைய வாட்டி வந்திருக்கேன் நாகூருக்கு. அதான் இப்போ பைக்கு காரு அதெல்லாம் போனனால நடக்கிறதே மறந்துட்டோம். கரெக்ட். 1.5 கிலோமீட்டர் காலையில நடந்தது ஒரு கருத்தே. இதை இறக்கு. A few moments later. சூரியன் தேடிட்டு இருக்கிறியா? சூரியனை தேடிட்டு இருக்கான். இவன் தான் காலு கம்முன்னு உக்காந்து நினைச்சு உக்காந்துருப்பான். அங்கேயே நான் சூரியனை தேடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சூரியனை இங்க இதுக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கான். சூரியன் எடு சீக்கிரம் நோண்டு. The sunrise time 6:44.
சும்மா வேற லெவல்ல வருது பாருங்க அந்த சன்னு. அது லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்குது. ஃபைனலி பார்த்தாச்சு கைஸ். எப்படி தம்பி இருந்துச்சு? முயற்சி விஸ்வரூப வெற்றி. பயங்கரமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு சன்ரைஸ்? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெல் டன், வெல் எக்ஸிக்யூஷன். நமக்காக இறங்கி வந்து சூரியன் காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. பயங்கரமா இருக்குது. அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. போதும், போயிட்டு ஃபேமிலியோட சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு பிரியாணி செஞ்சிட்டுங்கிறாங்க. எப்படி எத்தனை கிலோ? 20 கிலோவா? 20 கிலோ பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போயிட்டு நீட்டாக கும்முன்னு உக்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணியை அப்படியே அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அடுத்த பிளான் என்னன்னு தெரியல எங்களுக்கே. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. மறுபடியும் பீச்சுக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்கும் இங்கே, அதுதான் நமக்கு பிடிச்சது. இந்த வியூ செம்மையாக இருக்கும் இங்கே. இந்த பீச் நாகூர் பீச். வியூ மார்னிங்க்கு அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேரளா மூணாறு அந்த மாதிரி சும்மா மாசாக இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஜஸ்ட்டு சும்மா தண்ணி நிற்கிது. ஒரு லேக் மாதிரி இருக்கும். அப்படி இந்த சைடு நம்ம ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சைடு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரான்னு சொல்லியிருந்தால அந்த பூங்காவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூங்கா தான் நாகப்பட்டினம் நகராட்சி நாகூர். இந்த பூங்காவை தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண வராது. ரோடெலாம் புதுசாக போட்டுருக்காங்க.